மக்களே, ஸோ வெல்கம் டு another vlog in Azar and Sumi channel. ஸோ இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பர்ச்சேஸ் போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த vlog இருக்க போகுது. அண்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாக்லேட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் அதெல்லாம் வாங்க போகிறோம். ஸோ இதெல்லாம் சொன்ன உடனே நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீக்கிரத்தில் ஊருக்கு போக போகிறோம். ஐ மீன் நான் வந்து இந்தியா போகிறோம் நாம. ஸோ அதனால வந்து அங்கே போனோன்னா எதாவது எல்லாருக்கும் வாங்கிட்டு போனோம் இல்லையா, அதனால வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாவ. நல்லா இருக்கியாப்பா? ஸோ கொஞ்சமாக வந்து சாக்லேட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்லாம் வந்து ஊருக்கு போகிறப்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த vlog ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ என்னென்னலாம் வாங்க போகிறோம், என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க போமா. இன்னைக்கு டேவும் வந்து சூப்பரா இருக்கு. சரியான வெயில் இங்க யூகேல. என்ன வெயில் தான். அங்க எப்படி வெயில் இருக்குன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலி என்னன்னா இங்க ஏசியே போடாம உட்கார முடியல, அந்த அளவுக்கு ஹாட்டா இருக்கு. அந்த அளவுக்கு யூகே ரொம்ப ஹாட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு பயங்கரமான டெம்பரேச்சர். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ இங்கே யூகேல வந்து 9 o'clock தான் சன்செட்டே ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 10 ஆகிடும் ஃபுல்லாக வந்து அந்த இருட்டாகிறதுக்கே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஷெஃபீல்டில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மால் இருக்குது. ஸோ அங்கே வந்து போனால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து வந்தாச்சு. சரியான கூட்டமாக இருக்குது. யூஸ்வலாகவே இந்த மால் செம கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு நல்ல வெயில் அண்ட் சாட்டர்டேன்றதால சரியான கூட்டம், நிற்க கூட இடம் இருக்காது உள்ள, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஸோ வாங்க போகலாம். நம்ம கார் பார்க்கில் இருக்கோம். நேராக வந்து எம்என்எஸ் போகிறோம். அது வழியாக வந்து லிண்டட் தான் போகிறோம். அது வந்து ஒரு ஸ்விஸ் சாக்லேட். ஸோ சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நானும் சாப்பிட்டதில்லை, அசாரும் சாப்பிட்டதில்லை. ஸோ அதுதான் வாங்கலான்னு போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க போகலாம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. என்ன வாங்குறதுனே தெரியல. நிறையா இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. எனக்கு எல்லாமே வேணுன்ற மாதிரி இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எல்லாருக்கும் எப்படி வாங்கி கொடுக்கறது, லைக் எல்லாருக்கும் வர மாதிரி வாங்கணுன்றதால ஒரு மொத்தமாக பாக்ஸ் மாதிரி இல்லை கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வாங்கலான்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். வாங்க. கொடுத்துருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக. ஸோ அதை வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. இது வந்து ரெட்டு, இந்த மில்க் சாக்லேட். இந்த மாதிரி தீம் வச்சிருக்காங்க. மில்க் உள்ளார வந்து டார்க் சாக்லேட் வச்சிருக்காங்க, ஒயிட் மில்க் சாக்லேட். எப்படி இருக்கு பிஸ்தாஷியோ? நம்ம கிட்ட துபாய் சாக்லேட் சாப்பிடலாம். இல்ல இது டேஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு? எனக்கு பிஸ்தாஷியோ பிடிச்சது. பிஸ்தாஷியோ தான் சூப்பரா இருக்கு. வாங்கி போனேன். இவ்வளோ பெரிய பேக்ல வாங்கியிருக்கேன் பாருங்க. மெம்பர்ஷிப் ஆஃபருக்காக வந்து நின்றுட்டு இருக்கோம். எடுக்கவே இல்லை, சாரி. गाइस பர்ச்சேஸ் பண்ணியாச்சு லிண்டட்ல. ஸோ இது வந்து குவைட் ஃபேமஸ் சுவிட்சர்லாந்து. ஸோ சுவிட்சர்லாந்து மேட் சாக்லேட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருகிற மாதிரி இருக்கு. ஸோ எங்களுக்கு கரெக்டாக தெரியல, நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள இந்த ட்ராவலில் வந்து அது உருகிடுமா உருகாதான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம். ஒருவேளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்க போனாங்க அப்படின்னா கொஞ்சம் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கோம். ஆல்சோ நாங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். சில இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதில் பிஸ்தாஷியோ ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. நீங்கள் ரீசெண்டாக வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் அந்த துபாய் சாக்லேட் நம்ம சாப்பிட்ருப்போம். அந்த குனாஃபா துபாய் சாக்லேட் ஒரிஜினல் சாக்லேட் அந்த குக்ஸின்ற கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து சிமிலர் டேஸ்ட் தான் இருந்துச்சு.
இந்த பால்ஸுமே. ஸோ ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க் அண்ட் ஸ்பென்சர்ஸு. ஸோ போய் பார்ப்போம், அங்கே நாங்கள் என்ன வாங்கலான்னு இருக்கோன்றது உங்களுக்கு காட்டுவோம். வாங்க போகலாம். ஸோ இவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து பொறுக்கி தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் தான் நம்ம வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கறதுக்காக இந்த பாக்ஸு. அது வேறு எதாவது இருக்கான்னு பார்த்துட்ருக்கோம். வேறு எதாவது வாங்கலாமா, லைக் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வாங்கிறதுக்காக பார்த்துட்ருக்கோம். வீட்டுக்கு வாங்குறதுக்கு நான் இங்கே சாப்பிட்றதுக்கு பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இங்கே சாப்பிட்றதுக்கா? ஐயோட பாவி, எனக்கு வேற இதை பார்த்தா பயமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு எல்லாரும் பார்க்க போறாங்க. அதுவும் ஃபுல்லாக சாக்லேட்ஸாக வாங்கியிருக்கோம் பார்க்க போறாங்க. ஸோ எம்என்எஸ்ல வாங்க வேண்டியதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. மொத்தமாக எவ்வளோ வருது? அதில் நாங்கள் கொஞ்சம் வந்து சாக்லேட் பிஸ்கெட்லாம் வாங்கியிருக்கோம். மொத்தமாக வந்து 140 pound ஆயிடுச்சா? வாங்க. இந்த ட்ராலி வந்து இதில் பார்க்க ஒன்றுமே இல்லை, ஆனால் இது கிட்டத்தட்ட 30,000 ரூபாய். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஒன்றுமே இல்லை. நம்ம ஊருக்கு காசுக்கு 30,000 ரூபாய். பட் ஸோ என்ன விஷயம்னா, நான் வந்து உள்ளார சூப்பர் மார்க்கெட்லேயே வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் சார் வந்து எனக்கு ஒரு வீடியோ காட்டினாங்க. இந்த மாதிரி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஃபிலிம் பண்ணி ஒருத்தவங்க வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. எஸ்பெஷலி யூகேல வந்து சூப்பர் மார்க்கெட்டில் விளாக் எடுக்கிறது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லாரும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்களா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, பீதியாக இருந்ததால ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. வந்து நான் எடுக்கல. கொஞ்சம் அப்படியே பயந்து தான் எடுத்தேன். அதனால நான் ஒழுங்காகவும் எடுக்கலை. ஸோ நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ எல்லாமே வந்து அப்படியே ஃபுல் சாக்லேட்டாக இருக்கிறதால இப்போ நேராக போய் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பொட்டியில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். பிகாஸ் இப்போது செம்ம வெயிலாக இருக்கிறதால ஆப்வியஸ்லி இப்போ நான் காரில் வச்சுட்டு போனோன்னா எல்லாமே உருகி போயிடும். ஸோ அதை வந்து நமக்கு தேவையில்லை, அந்த மாதிரி ஆக தேவையில்லை அப்படின்றதால எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வந்து வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி எங்களோட வீக்கெண்ட் பர்ச்சேஸ் அப்புறம் வேறு எதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் என்ன அப்படின்னா, சார் வேற என் மேலே கோவமாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சிரிப்பீங்க. அவங்க வந்து கவர் வாங்கணுமா. இப்போ 10p கொடுத்து வந்து 10 pence கொடுத்துட்டு கவர் வாங்கணுமா அவங்களுக்கு. அப்படியே எப்படி எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது, எல்லாருக்கும் இங்கேருந்து கவர் வாங்கிட்டு போய் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஸோ இல்லை, எனக்கு புரியல. நம்ம ஊரில் இல்லாத கவராக வந்து இங்கே கிடைக்க போகுது. ஸோ அதை வந்து இவங்க ஒரு 10 கவர் வந்து வாங்க போகிறாங்களாம். அதை நான் வந்து வாங்க வேணாம், நம்ம ஊர்லேயே இருக்கோம், அது எதுக்கு போய் அதெல்லாம் வந்து பைசா கொடுத்து வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்க, அது அவசியமா? அனாவசியம் இல்லை அது? சொல்லுப்பா. ஊரில் கவர் எனக்கு நான் அதுக்காகலாம் வாங்கலை. கவர் இல்லை, ஊர்ல கவர் இல்லையா, நம்ம ஊர்ல கவர் இல்லையா. ஸோ அதனால வந்து இங்கேருந்து கவர் வந்து காசு கொடுத்து வாங்கி அதுல வந்து எல்லாருக்கும் வந்து சாக்லேட் வாங்கி கொடுப்பாராம். என்னென்ன சொல்றான் பாருங்க. ஸோ அது மாதிரி சொன்னதால நான் வேணாம் சொன்னதால கோச்சிக்கிட்டாங்க அவங்க. ஸோ நம்மளும் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரியான வெயில், மண்டையை பொழக்குது. வீட்டில் இருக்க வேண்டியது நான் மண்டையை முழங்க வேணாம். எதுக்கு வந்தீங்க? இந்த மாதிரி பேசும்போது தான் காண்டாவது. 10 நிமிஷம் திங்ஸ் வாங்கணும்னா நானும் வந்து தான் ஆகணும். ஒன்றும் வாங்கல, வாங்கினதான் வாங்க. எக்ஸ்ட்ரா செலவு தான். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. வாங்கக்கூடாது. இதுக்குதான் வந்து கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம். சிரிக்காத, எரிச்சல் வருது. ஹலோ, வெல்கம் பேக். ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இதை எடுத்து வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் போகிறோம். ஸோ அதனால் வந்து பொட்டி எல்லாத்தையும் காலி பண்ணுறோம். ஆக்சுவலி எங்கள் திங்ஸ் பொட்டி வச்சுருக்கிறதுலேயே வந்து நாங்கள் நிறைய திங்ஸ் வச்சுருக்கோம். அது வேறு கதை.
ஸோ அதெல்லாம் இப்போ வந்து நாங்கள் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பொட்டியில் இருக்கிற சாரி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த பொட்டியில் இருக்க திங்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுட்டு தான் வந்து இந்த திங்ஸ் திருப்பி நாங்கள் லோட் பண்ணலாம் வேற. ஸோ அதனால எங்கே வைக்கலாம் இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ 1 by 1 வந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திங்ஸ்லாம் எடுத்து வைப்போம். ஓகே. ஸோ வந்து நாங்கள் எல்லாத்தையும் இப்படி தான் வச்சுருக்கோம். இந்த பெரிய பாக்ஸஸே வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. அப்படியே அந்த பெட்டியே வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற பெட்டியில் நாங்கள் என்ன வச்சு எடுத்துகிட்டு போக போகிறோன்னே தெரியல. ஸோ இதுக்கப்புறம் இதை மூடி அப்படியே நம்ம வந்து ஒரு ஓரமாக வச்சிட வேண்டியதான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையும் வைக்கலாம், சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே பாக்ஸோட கொண்டு போகலான்னு தான் வச்சோம். பட் இடம் பத்தாத காரணத்தால எல்லாத்தையும் பிரிச்சு கொட்டியாச்சு. பிரிச்சு கொட்டின உடனே நிறைய இடம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வாங்குறப்ப கொஞ்சமா நல்லா இருந்துச்சு சாக்லேட். அண்ட் பிரிச்சு கொட்டினதுக்கு அப்புறம் நிறைய இருக்கவும் அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே, நிறைய தான் இருக்குது, நிறமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. அவ்வளவு காசு கொடுத்து வாங்கினப்ப ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னா இவ்வளவுதான் வாங்கியிருக்கோன்னு. பரவாயில்ல, பார்த்தோன்னே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, அப்பாடா அப்படின்னு. நீங்களா யாருடா? How do I tell you? வந்து இன்னும் கொஞ்சமா வந்து பார்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து நார்மலான சாக்லேட்ஸ்லாம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி போறோம் நாங்க. ஓகேவா, வாங்க போலாம். வெயில் அடிக்குது. இப்போ வந்து நம்ம ஹோம் பார்கெயின்ஸ் வந்திருக்கோம். சரி, ஏதாவது வந்து தேருதா பார்க்கறதுக்கு. அப்படியே படிப்படியாக கீழே வரும். எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அவ்வளோதான். ரொம்ப தரமட்டமாலாம் இல்லை நமக்கு எதுவும். என்ன மாதிரி வாங்க போகிறேன்? பெருசாக எதுவும் இல்லையே. கம்மிஸ்லாம் வாங்கிக்கலாம். சிங்கிள் பீசஸ் வாங்குறது வேஸ்ட் தானே. ஆமாம் ஆமாம், பல்காக இருந்தால் ஆனால் இல்லையே இருக்கும், இதை தேடுவோம். 5 minutes later. எதிர்பார்த்தப்ப பல்கா இல்லை இல்லை. ஆமாம், நீ அங்கே போய் பாரு, பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஹோம் பார்கெயினில் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை ஒன்றுமே இல்லை. லைக் அந்த எதுனா கம்மி பேட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டேன். அதெல்லாம் வந்து சிலது ஹலாலாக இருந்தது, அது கொஞ்சம் வாங்கினேன். ஏன்னா என் தங்கச்சிங்க வந்து அது சாப்பிடுவாருங்க, ஸோ அதனால் அது கொஞ்சம் வாங்கினேன். அவ்வளோதான் இருந்தது. ஸோ சரி ஓகே அப்படின்ட்டு எங்களுக்கும் வந்து ஹோம் பார்கெயினில் கொஞ்சம் வீட்டுக்கு பர்ச்சேஸ் இருந்துச்சு, அது முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ பெருசாக நான் எதுவுமே பண்ணலை. அண்ட் 2 பேருமே பேக் வச்சுருந்ததால என்னால் எடுக்கவும் முடியல. ஸோ இப்போ வந்து பக்கத்துலேயே சயின்ஸ்பெரி இருக்கிறதால சயின்ஸ்பெரி வந்து போயிட்டுருக்கோம். அங்கே போய் வந்து நார்மலாக எதாவது வந்து செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி இதாக இருந்தால் அதை வாங்கிக்கலாம் அப்படின்ற போயிட்டுருக்கோம். ஸோ வீட்டுக்கும் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இன்னைக்கு ஒரு தீர்த்தியாச்சுல்ல, பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? வீடு போய் சமைச்சு வைக்கிறேன். நான் சொன்ன படுத்து இருக்கிறேன். என்ன பறக்கான அது? இப்போ எல்லாம் வந்துடுவாங்க, நீ எங்கே சாப்பிடுவ? அப்புறம் கேட்குறேன். அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு நான் காலையில் சாப்பிடாம சுற்றின்னு இருக்கேன். வருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. கரெக்டா இங்க ஒரு பிரியாணி கடை இருக்கு கைஸ். ஸோ அந்த பிரியாணி கடை வந்தோடனே சரி என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கரெக்டா அந்த டைம் பார்த்து கேட்கலாம். ஸோ அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஓகே இது வந்து மேனிப்புலேஷன். ஓகே இப்போ வந்து பிரியாணி சாப்பிடலாம் நம்ம அப்படியே, சரி இங்கே தானே இருக்கு அப்படி சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ஸோ என்னன்னா நாங்கள் வந்து சயின்ஸ்பெரி வந்தோம், ஆனால் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். ஸோ மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் தேடி பார்ப்போம், நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்குதா இல்லையா அப்படின்ட்டு வேறு கடைக்கெலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். பட் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட் வராங்க. ஸோ இதுக்கப்புறம் எங்கேயுமே போக முடியாததுனால நாங்கள் நேராக வீட்டுக்கு தான் போகிறோம்.
ஸோ ஸ்டோரி டைம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்போ ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து வாங்குறோம் அப்படின்னு, நாங்கள் என்ன வந்து ஊர் விட்டு கிளம்பி வரோமா? ஊர் விட்டு கிளம்பி வரீங்களா? வாய்ப்பு இல்லை ராஜா. ஸோ ஊரை விட்டு அப்படியே ஒரேடியாக முடிச்சுட்டு வரோமா அப்படிலாம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து யூகே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 years மேலே ஆயிடுச்சு. ஸோ ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நாங்கள் போகிறோம் அப்படின்றதால எல்லாருமே வந்து வீட்டில் எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ அதனால் வந்து சரி ஓகே இதான் நம்ம ஃபஸ்ட்டு டைம் போகிறோம் அப்படின்றதால கொஞ்சம் நல்லா வந்து எல்லாருக்கும் வந்து வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். நல்லா இப்போ வீட்டில் எல்லாருமே வந்து ஃபாரின்ல இருக்காங்க. ஸோ அங்கேக்கு இங்கேக்கு நமக்கு கிடைக்காத மாதிரி ஏதாவது இருக்குமா அந்த மாதிரி பார்த்து கொடுப்போம். இப்போ நம்ம நார்மலாக இப்போ வந்து இப்போ ஸ்னிக்கர்ஸோ மாஸோ இந்த டெய்ரி மில்கோ கேலக்ஸியோ இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் வந்து பார்த்தா எல்லாருமே எடுத்துகிட்டு வர்றது தான். அது வந்து எல்லாருமே சாப்பிட்ருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு இங்கே வந்து எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எந்த சாக்லேட்ஸ் வந்து இங்கே நல்லா இருக்கும், எது நல்லதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு போகிறோம். வேற சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே. ஆமாம். ஸோ அதுவும் ஒரு காரணம் தான். ஸோ அதனால தான் வந்து தேடி தேடி வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து 14 days தான் லீவு. சார் வந்து பிரியாணி வாங்க போயிட்டாங்க. ஸோ சொல்லிட்டு இருந்த மாதிரி நாங்களும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் ஊருக்கு வரத்துக்காக, ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் பார்க்கறதுக்கு. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் அது எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே தவிர யாரும் வந்து கமெண்ட் பண்ண மாட்டீங்க, பேச மாட்டீங்க. அண்ட் ஃபுல்லாக வந்து பாருங்கள் வீடியோவை. அண்ட் இதே மாதிரி நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then it's bye from Sumi. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.